புதனை கொண்டு ஒருத்தருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, புதன் ஒரு ஜாதகத்தில் கல்விக்காரகன் சொல்லக்கூடிய கிரகமாகும். ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகமாகும். அதாவது நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய கிரகமாகும். புதன் பலமாக இருந்தால் நல்ல படித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் புதன் பலகீனமாக இருக்கிறது, நீச்சம் பெறுறது, புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாவகிரகன்னு சொல்லக்கூடிய கேது, சனி, ராகு போன்ற கிரக தொடர்போடு இருக்கிறது, பலகீனமாக இருக்கிறதுலாம் ஒரு கெடுதிக்கு. பொதுவாக புதன் பெரும்பாலும் பலகீனம் அடைய மாட்டார். புதன் கேதுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் போன்ற ஸ்தானங்களில் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது. புதன் வக்கரகதியில் இருக்கிறதெல்லாம் கூட அவ்வளோ பலன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படும். வாய்ப்புண், தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஒரு சில தடங்கல்கள், பேச்சில் தடை, திக்கு வாயின்னு சொல்கிறாங்கல்ல, சரியாக பேசாமல் திக்கி திக்கி பேசுறது போன்றவை ஏற்படுறது, விஷத்தால் கண்டம், தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், மஞ்சக்காமாலை போன்ற பாதிப்புகள்லாம் புதனால் தான் ஏற்படுது. புதன் ஒரு ஜாதகத்தில் 6, 8ஆம் வீடுகளில் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறவங்க அந்த கிரகத்துடைய தசாபுத்தி காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதனுடைய பாதிப்புலாம் இளம் பருவத்தில் பெருசாக காட்டாது. பொதுவாக புதன் வக்கரமாக இருக்கிறவங்க, புதன் நீச்சமாக இருக்கிறவங்க, புதன் 6, 8ஆம் பாவங்களில் இருக்கிறவங்க போன்ற ஜாதக நேயர்களுக்கு பாருங்கள், ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் புதனுடைய தசாய் அல்லது புக்தி வந்தால் அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், நியூரோ சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்னு சொல்லலாம். மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்பட்டு அதன் காரணமாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், திடீர்னு மயக்கம் போட்டு விடுறது, திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுறது, அதாவது நார்மலாக போயின்னு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வர்றதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் ஜாதகத்தில் உங்களுக்கு பலகீனமாக இருக்கிறது அவங்களுக்கு ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக 6, 8ஆம் பாவங்களில் இருந்து சுபர் பார்வையோடு இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த தசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க.